ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல சிங்கப்பூருக்கு விசால ஆண்கள் பெண்கள் எப்படி நம்ம டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி போகலாம் அப்படின்ற வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ உங்களில் பல பேர் இப்போ ஸ்கூல் ஹாலிடேலாம் ஆரம்பிச்சனால இப்போ வெளிநாடு போகணும், இல்லைன்னா அங்கே உங்கள் கணவர் மனைவி இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, அவங்கள போய் நம்ம இந்த விடுமுறை நாட்களில் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நாங்க போய் சிங்கப்பூரை சுத்தி பார்க்க போறோம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வேணுங்க. அந்த பாஸ்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப நம்ம எந்த நாட்டுக்குமே டிராவல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா விசாவுக்குன்னு போட்டோ ஒரு இது நீங்க இப்ப ஸ்டூடியோல போய் சிங்கப்பூருக்கு போட்டோ விசாவுக்காக எடுக்கணும் அப்படின்னா அதோட சைஸ் பாத்தீங்கன்னா வேற, அவங்களே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அங்க நீங்க எங்க போய் தங்குறீங்களோ அந்த அட்ரஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்மளோட அட்ரஸ், இங்க உள்ள அட்ரஸும் ரொம்ப முக்கியம். இமெயில் அட்ரஸ் முக்கியம். அதே மாதிரி ஃபோன் நம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் கேஷாக மினிமம் நீங்கள் 50,000 கொண்டுட்டு போகலாம். இல்லைன்னா டாலருங்கள் சிங்கப்பூர் டாலர் இந்த மாதிரி இருந்தால் 1000 வெள்ளி 2000 வெள்ளி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே வேலை செய்கிறவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப சுலபங்க. இப்போ விசா அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2-3 நாளில் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் எந்த விஷயமா போகிறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டூரிஸ்டாக போகிறீங்களா, இல்லை உங்கள் ஹஸ்பண்டை போய் பார்க்க போகிறீங்க, இல்லை மனைவியை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதெல்லாம், ஏன்னா அங்கே ஏர்போர்ட்டில் போனோடனே நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க. ஏன்னா மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இங்கே சிங்கப்பூருக்கு அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க விசா காப்பி அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற 2 நாளைக்கு முன்னாடி ஐசிஏலேருந்து ஒரு லெட்ரு வாங்கணும். அதுவும் அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தாங்க உங்களோட இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால முடிந்த வரைக்கும் நம்ம இங்க உள்ள டிராவல் ஏஜென்ட்ட வாங்காம நீங்க அங்க உள்ளவங்கள்ட்ட வாங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். இங்க உள்ளவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூருக்கு விசா அப்ளை பண்ணி கொடுக்க சொன்னா ஒரு டிராவல் ஏஜென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப ஜாஸ்தியா பைசா கேட்கறாங்க. இதுவே சிங்கப்பூரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெரிஞ்சவங்க அங்க வேலை செஞ்சாங்கன்னா வெறும் 20 வெள்ளியிலேயே நம்ம விசா அங்க வாங்கிக்கலாம். மேக்சிமம் 30 வெள்ளி தாங்க. இப்ப நம்ம ஊர்ல விசா வாங்கலான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் 5,000 ரூபாய்க்கு மேல, மேக்சிமம் 10,000 ரூபாய்க்கு மேலேயே இங்க கேட்குறாங்க. அதனால நீங்க உங்களோட பிளானை கரெக்டா கணக்கு போட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. மெயினா விசா வரணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கையில கேஷ் கொண்டு போகணும். அதே போல நீங்க சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா அங்க டூரிஸ்டுக்கு தனியா வழி, அதே மாதிரி மற்றவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது, ஒரே கியூ தான். அதனால நீங்க கியூல நின்றே போங்க. அங்க கார்டு நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு போறதும் இருக்கும். அதை விட பெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் இதெல்லாம் அங்க உள்ள ஆபீசர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியாகுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. இந்த முறையில நீங்க இந்த ஹாலிடேல விசால சிங்கப்பூர் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நம்மளோட வீடியோக்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பல வீடியோக்களை நம்ம இனிமேல் நம்மளோட வீடியோல அப்லோட் பண்ண இருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.